ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் நிறைய பார்க்கலாம். அதாவது பனிக்காலத்தில் நமக்கு ஏற்படுற ஒரு முக்கியமான பிரச்சனை, நம்ம முகம் ரொம்ப வறண்டு போகிறது, கை கால்களெல்லாம் ரொம்ப வறண்டு போய் ரொம்ப சுருங்கி போகிறது. இந்த பிரச்சனைகளுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியான, ரொம்ப சிம்பிளான, நம்ம வீட்டில் இருக்கிற ஒரே ஒரு பொருள் போதும். நாம் அதை எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ. மிஸ் பண்ணாமல் பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நமக்கு தேவையானது ஒரு தேங்காய். அதாவது நம்ம எல்லார் வீட்லேயுமே தேங்காய் இருக்கும். இந்த தேங்காயுமே நமக்கு முழுசாக தேவைப்படாது. கொஞ்சமாக இந்த மாதிரி எடுத்தாவே போதும். பாருங்கள், நான் ஒரு அரை மூடி எடுத்து அதில் கொஞ்சமாக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். அந்த மிக்ஸி ஜாரில் இந்த மாதிரி கட் பண்ணி வச்ச தேங்காய் துண்டுகளை போட்டுக்கலாங்க. இது கூடவே நாம் இன்னொரு முக்கியமான ஒரு பொருள் சேர்த்துக்கணும். அது என்னென்னா தேங்காய் தண்ணி. சப்போஸ் உங்ககிட்ட தேங்காய் தண்ணி இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மல் தண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம். தேங்காய் தண்ணியில் நிறைய விட்டமின்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்கின்னுக்கு தேவையான ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறையவே இருக்குது. அதனால் நம்ம தேங்காய் தண்ணி ஆட் பண்ணுறது ரொம்ப நல்லது. இப்போ நான் தேங்காய் தண்ணி அதில் ஊற்றிட்டேன். தேங்காய் அரைக்கிறதுக்கு முன்னாடியே நிறைய தண்ணி நம்ம ஊற்றி அரைச்சோம் அப்படின்னா தேங்காய் நல்லா அரையாது. அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறமா தேவைப்பட்டால் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது நாம் ஒரு பாத்திரம் எடுத்து அந்த பாத்திரத்தில் ஒரு வடிகட்டியை வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம். தேங்காய் பால் முதல் பால் மட்டும்தாங்க நம்ம எடுக்கணும். 2-3 தடவை தண்ணி ஊற்றி நம்ம தேங்காய் பால் எடுத்தோம் அப்படின்னா நல்ல கெட்டி இருக்காது, பால் தண்ணி மாதிரி இருக்கும். அதனால் முதல் பால் மட்டுமே நம்ம யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ பாருங்கள், பால் நம்ம எடுத்து வச்சுட்டோம். கொஞ்சம் திக்காகவே இருக்குது நமக்கு. இப்போ நாம் இதை ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். அதாவது ஃப்ரீசரில் வைக்க வேண்டாம். நான் இதை ஒரு நாள் ஃபுல்லாக ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். மறுநாள் நம்ம எடுத்து பார்க்கும்போது மேலே மட்டும் நல்ல கெட்டியாக ரொம்ப திக்காக இருக்கும். நம்ம ஸ்பூனில் எடுக்கிற அளவுக்கு நல்ல வசதியாக தான் இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நமக்கு மேலாப்பில் நல்ல க்ரீமியாக இருக்கும். இந்த தேங்காய் பாலில் இருக்கிற க்ரீம் மட்டுமே தனியாக எடுத்து ஒரு பாத்திரத்துலேயோ அல்லது ஒரு பாட்டிலையோ இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த க்ரீமை நம்ம கையிலேயே ஸ்பூனில் வச்சு எடுக்கும்போது ரொம்ப அழகாக நமக்கு வந்துடும். இதுக்காக நம்ம ரொம்ப சிரமப்படணும் அப்படிங்கிற அவசியம் இருக்காது. நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எடுத்து பார்க்கும்போதே மேலே மட்டுமே அது நல்லா மிதந்து நிற்கிற மாதிரியே இருக்கும். பாருங்கள், பனிக்காலத்தில் நம்ம முகம் ரொம்ப வறண்டு போயிடுச்சு, நம்ம கை கால்லாம் ரொம்ப வறண்டு போயிடுச்சு அப்படின்னா பார்க்குறதுக்கே கொஞ்சம் நம்ம ஏஜ்டாக கொஞ்சம் வயசானவங்க மாதிரியே தெரியும். ஆனால் ரொம்ப ரொம்ப ஈஸியாக நாம் இதை வச்சு சால்வ் பண்ணிக்கலாம். நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதை நாம் ஒரு ஃபேஸ் பேக்காகவும் யூஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இது தனியாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். இதை யூஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. நம்ம ஃபேஸ் இவ்வளோ க்ளோவாக எப்படி ஆச்சு அப்படின்னு நீங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஒரு பவுலில் அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டுக்கலாங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கலாம். சப்போஸ் உங்ககிட்ட கடலை மாவு இல்லை அப்படின்னா 1 டீஸ்பூனுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம முக்கியமான ஒரு பொருள், 1 டீஸ்பூனுக்கு தேன் சேர்த்துக்கலாம். பாருங்கள், நல்ல சுத்தமான தேன் 1 டீஸ்பூனுக்கு சேர்த்துருக்குறேன். கூடவே நம்ம சேர்த்துக்கிறத நாம் எடுத்து வச்சுக்கிற க்ரீம், இந்த க்ரீமில் 1 டீஸ்பூனுக்கு சேர்த்துக்கலாம். நாம் இதை ப்ரிப்பேர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தோம் அப்படின்னா எவ்வளோ நாள் வேணாலும் எப்பப்போ நமக்கு தேவைப்படுதோ அப்பப்போ எல்லாம் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நாம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு தடவை நம்ம எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம சேர்க்க போகிற முக்கியமான ஒரு பொருள் நம்ம வீட்டில் இருக்கிற தோசை மாவு. இப்போ பாருங்கள், 1 டீஸ்பூனுக்கு தோசை மாவு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே தோசை மாவு தண்ணியாக இருக்கிறதால கடைசியாக நம்ம ஆட் பண்ணுறது நல்லது. இப்போ நம்ம எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது நல்ல க்ரீமியாக வரும். நமக்கு தேவைப்பட்டால் கொஞ்சமாக மாவு இந்த மாதிரி மறுபடியும் சேர்த்துக்கலாம். நான் ஒரு அரை டீஸ்பூனுக்கு மறுபடியும் சேர்த்துக்கிட்டேன். இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு பார்க்கும்போது நல்ல ஒரு ஃபேஸ் பேக் நமக்கு கிடச்சிடும். நம்ம எங்கேயாவது வெளியே கிளம்புறதுக்கு முன்னாடியோ ஒரு ஃபங்க்ஷன் கிளம்புறதுக்கு முன்னாடியோ இந்த ஃபேஸ் பேக்கை நீங்கள் போட்டுட்டு போங்க. அங்கேயும் உங்ககிட்ட கேட்பாங்க உங்கள் ஃபேஸ் ரொம்ப பிரைட்டாக இருக்குது அப்படின்னு. அந்த அளவுக்கு நல்ல பிரைட்னஸும் கொடுக்கும். நல்ல ஃபேஸ் நல்லா க்ளோ ஆகும். அது மட்டும் இல்லாமல் நம்ம உடம்பில் இருக்கிற அந்த வறட்சித்தன்மை இல்லாமல் இருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம எந்தெந்த இடத்துல வேணுமோ இந்த மாதிரி நல்லா அப்ளை பண்ணி விட்டுக்கலாம். நம்மளோட கை கால்கள் ரொம்ப வறட்சி அடைஞ்சு பார்க்குறதுக்கு ரொம்ப வெள்ளை வெள்ளையாக இருக்குது அப்படின்னா நம்ம குளிக்கிறதுக்கு 10 நிமிஷம் முன்னாடி இதை அப்ளை பண்ணிவிட்டு நம்ம சோப்பு போடாமல் குளிச்சுட்டு வந்தோம் அப்படின்னா அந்த வறட்சித்தன்மை இல்லாமல் இருக்கும். நாம் இதை ஃபேஸில் கூட அப்ளை பண்ணிக்கலாம். முக்கியமான ஒரு விஷயம், அதாவது நம்ம பனிக்காலத்தில் நல்ல ஃபேஸ் நல்லா வாஷ் பண்ணுறோம் அப்படின்னு நினச்சிட்டு 2-3 தடவை நல்ல சோப்பு போட்டு ஃபேஸ் வாஷ் போட்டு நல்லா கழுவிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம ஃபேஸில் இருக்கிற அந்த மாய்ஸ்சரைசர் எல்லாம் ஃபுல்லாக போய்கிட்டே இருக்கும். ஸோ இதனால் நம்ம ஃபேஸ் ஃபுல்லாக வறட்சி அடைஞ்சு நம்ம ஃபேஸில் வெள்ளை வெள்ளையாக வந்துடும். ஸோ எப்போவுமே நாம் அந்த மாதிரி தவற பண்ணக்கூடாது. அதுக்கு பதிலாக நாம் இந்த ஃபேஸ் பேக் போட்டாவே போதும். இது நாம் ஒரு ஃபேஸ் வாஷாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது நாம் இப்போ ப்ரிப்பேர் பண்ண இந்த ஃபேஸ் பேக்கை நாம் ஒரு ஜாடியில் அடைச்சி வச்சுட்டு எப்போவுமே நம்ம ஃபேஸ் வாஷாக எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். டெய்லி ஒரு டைம் யூஸ் பண்ணாவே போதுங்க. சப்போஸ் நீங்கள் இதை ஃபேஸ் பேக்காக யூஸ் பண்ணுறீங்க அப்படி
வாரத்தில் 2 நாட்கள் இது செஞ்சு பாருங்கள், நல்ல ரிசல்ட் கிடைக்கும். நாம ஃபேஸில் அப்ளை பண்ணும்போது அப்படியே கழுத்துலேயே நல்லா அப்ளை பண்ணுறது ரொம்ப நல்லதுங்க. அப்போ தான் நமக்கு எந்த டிஃப்ரென்ஸும் இல்லாமல் தெரியும். நம்ம ஃபேஸ் பார்க்கும்போது இப்போ ஃபுல்லாகவே அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறமா 10 நிமிஷம் கழித்து நல்லா வாஷ் பண்ணி பாருங்கள். நார்மலான பிளெயின் வாட்டரில் மட்டும்தாங்க நம்ம வாஷ் பண்ணணும். சோப்பு போட்டெல்லாம் வாஷ் பண்ணக்கூடாது. ஜஸ்ட்டு வாஷ் மட்டும்தான் பண்ணணும். நம்ம இப்போ வாஷ் பண்ணிவிட்டு பார்த்தோம் அப்படின்னா ஃபேஸ் பார்த்தீங்கன்னா நல்ல க்ளோனஸ் தெரியும். ஃபேஸ் நல்ல பிரைட்டாக இருக்கும் நமக்கு. நாம் முதல்ல ப்ரிப்பேர் பண்ண அந்த க்ரீமை இந்த மாதிரி தனியாக எடுத்து வச்சுட்டு டெய்லியுமே நாம் இதை கை காலில் அப்ளை பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், எந்த ஒரு கெமிக்கலும் சேர்க்காமல் இருக்கிறதால எல்லாருக்குமே இதை யூஸ் பண்ணலாம். குழந்தைகளுக்கு கூட நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாங்க. நல்ல ரிசல்ட் கிடைக்கும். பாருங்கள், கை காலே நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஃபேஸில் கூட இதை அப்ளை பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு ஃபேஸ் பேக் போடுறதுக்கெல்லாம் எங்களுக்கு டைம் இல்லைங்க, அதுக்கான டைம் இல்லை அப்படின்னு நீங்கள் நினைக்கிற பட்சத்தில் இதை மட்டுமே நீங்கள் டெய்லி போட்டுட்டு வாங்க. கை காலை வெள்ளை வெள்ளையாக இருக்கிறதெல்லாம் போயிடும். அதே மாதிரி ஃபேஸும் நல்ல பிரைட் ஆகி நல்ல க்ளோனஸ் கொடுக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் சொல்லியிருக்கிற டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதே மாதிரி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.